அறிய முடியுமா அப்படின்னு கேட்டா அது அறிவதிலேயும் பிரச்சனை இருக்கு. அருள் நம்மை ஏற்றுகிறது என்று சொன்னாலும் அதை அறிவதிலே நமக்கு என்ன இருக்கிறது பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பாட்டுல சொல்றேன். அருளை அறிகிற ஆன்மாவின் அறிவு, அருளை அறிகிற ஆன்மாவினுடைய அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 34வது குறட்பாட சொல்றாரு பாருங்க. பாடாடி மீனாடும் மாண்மைத்து அருளுயிர்கள் மாலாடியாடும் மறித்து. அருள் உயிர்கள், அருள் உயிர்கள் அருளை நுகர்வதற்கு தகுதி உடைய உயிர்கள். நமக்கு எல்லாத்துக்கும் தகுதி இருக்கிறது. என்னது? அருளை நுகர்வதற்கான தகுதி எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அருளை நுகராத உயிர் என்ற எதுவுமே இல்லை. எல்லா உயிரும் எதை நுகர்ந்து கொண்டிருக்கிறது? அருளை நுகர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிந்து நுகர்வதும் தெரியாம நுகர்வதும். ஞானிகள் அருளை எப்படி நுகர்கிறாங்க? தெரிந்து நுகர்கிறார். நம்மெல்லாம் தெரியாம நுகர்ந்து கொண்டிருக்கோம். நமக்கு இப்போ இந்த நிமிடம் அருள் இப்போ நம்ம நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கணம் நாம் அருளை நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது, தெரியாது. அதுதான் உண்மை. அப்போ அருளை அறிந்து நுகர்தலும் அறியாமல் நுகர்தலும்ங்கிற வேறுபாடை தவிர அருளை நுகராத உயிர்கள் என்று எதுவுமே இல்லை. காரணம் உயிர்னு இருந்தா அது அருள்ல தான் இருக்கும். உயிர்னு ஒன்று இருந்தாலும் அது எதுல இருக்கும்? அருள்ல தான் இருக்கும். அதனால என்ன சொல்ல அருள் உயிர்கள், அருள் உயிர்கள். அந்த அருள் உயிர்கள் மாலாடி ஆடும் மறித்து, மாலாடி ஆடும் மறித்து. இந்த மறித்து என்பதற்கு மீண்டும் 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 மாலாடி ஆடும். மாலாடினா மயக்கமாகிய கடல், ஆடினா கடல், ஆடினா கடல். என்னது? மால் என்பதற்கு மயக்கம். அதனால திருமால்னு சொல்றோம் இல்லையா? அவர் யாரு? மால்னாவே மயக்கம்னு பேர். மால்னாவே மயக்கம். அதனாலதான் அவர் மோகினி வடிவம் எடுத்து வர்றாரா இல்லையா? ஏன்னா அவருக்கு இயல்பாக அந்த தன்மை இருக்கு, மயக்கிற தன்மை அவருக்கு இருக்கு. அப்புறம் அவருக்கு என்ன தொழில்? அவருக்கு என்ன தொழில்? காத்தல். திருமாலுக்கு என்ன தொழில்? காத்தல். எது வரைக்கும் காப்பாரு? உங்களுக்கு மயக்கம் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றுவார். என்ன மயக்கம்? உலகத்தை அனுபவிக்கணுமா இல்லையா? உலகத்தை அனுபவிக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும். உலகத்தை அனுபவிக்கணும்னா நம்ம எதுல இருக்கணும்? மயக்கத்துல இருந்தாதான் அனுபவிப்போம். தெளிவா இருந்தா உலகத்தை அனுபவிக்க மாட்டோம். புரியுதுங்களா? உலகத்தை அனுபவிக்கணும்னா எதுல இருக்கணும்? அரசு வச்சிருக்காரு எல்லாத்தையும் காலையிலேயே மயக்கத்துல இருக்கு. ஆமா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நீ மயக்கத்துல இருந்தாதான் நல்லா இருக்கும். தெளிவா இருந்துடக்கூடாது, தெளிவா இருந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. திருமாலும் அதுதான் பண்றாரு. அவருக்கு வேலையே அதுதான். என்ன வேலை? நம்மள மயக்கத்துல வச்சிருக்கிறவர். ஏன்னா அப்பதான் உலகத்தை நுகர்வோம். அவர் வேலை அதுதான். உலகத்தை நுகரச்சே, உலகத்தை நுகரச்சே. உலகத்தை நுகரணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? மயக்கத்துல. மயக்கம்னா என்னது? எது மயக்கம்? உண்மை பொய்யா தெரியணும், பொய் உண்மையா தெரியணும். புரியுதுங்களா? உண்மை என்னவா தெரியணும்? பொய்யா தெரியணும். பொய்யே உண்மையா தெரியும். அப்படி இருந்தா என்ன தெரியுங்க? மயம். அதுக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இது என்ன பிராந்தி? சிவஞான சித்தியார் இது என்ன பிராந்தி? பிராந்தினா வட சொல் மயக்கம். அதுக்குதான் பேர் வச்சுட்டான். என்னன்னு? மயக்குவது. அதுதான் பேரு பிராந்தின்னு சொல்றாங்க. அதுக்கு மயக்குவது வேற ஒண்ணும் இல்லை. அந்த சொல்ல என்னதுங்க? மயக்குவது. அப்ப அவன் தெளிவா சிந்திக்க முடியாது. அதை சாப்பிட்டா அவன் சிந்தனை என்னவா இருக்காது? தெளிவா இருக்காது. வேண்டாததெல்லாம் செய்யணும்னு தோணும், வேண்டியதை செய்ய தோணாது. அப்ப அவன் அறிவு திரிந்து நிற்கிறது, அறிவு திரிந்து நிற்கிறது. அப்போ மாள் அதுதான் செய்யறாரு. மயக்கத்தை செய்வதனால அவருக்கு மாள் பேர். மயக்கத்தை செய்வதனால மாள் பேர். அப்போ இந்த மயக்கமாகிய கடல், மயக்கமாகிய கடலிலே உயிர் என்ன செய்யுதுங்க? மீண்டும் மீண்டும் விழுது, மீண்டும் மீண்டும் விழுது. இந்த பிறப்பு முடிச்சாச்சு, இனிமேல் என்ன செய்யணும்? அடுத்த பிறப்புடையாவது வந்து இதுல இருந்து மேலலாமான்னு கேட்டா இதுலதான் வந்து திருப்பியும் விழுகிறான். திரும்ப திரும்ப இந்த பிறவியாகிய குழியிலேயே வந்து விழுகிறான். இது ரொம்ப அழகா சொக்கநாதர் என்பார்கள் என்ன சொல்லுவாங்க? காண்ற சோறாய் எனக்கு உலகம் தோன்றவில்லையே சொக்கநாதர். காண்ற சோறாய் உலகம் எனக்கு தோன்றவில்லை. காண்ற சோறுனா என்னதுங்க? வாங்கி
காண்ற என்பதற்கு வாந்தின்னு பேர். கக்கிய சோறு, கக்கிய சோறு. ஏன்னா இப்ப இந்த நாய் அப்படிதான் செய்யும். நாய் என்ன செய்யுங்க, உன்னை சாப்பிடும், உன்னை சாப்பிடும், சாப்பிட்டு என்ன செய்யும், அதை கக்கிடும், கக்கிட்டு திருப்பி என்ன செய்யும், அதை சாப்பிடும், அதை சாப்பிடும். இப்போ என்ன ஒரு அதுக்கு அந்த நாய்க்கு ஒரு இழிகுணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுட சுட சாப்பாடு வைக்கும் போது நல்ல ஒரு சாப்பாடு வைக்கிறீங்க, எப்படி விரும்பி சாப்பிடுகிறதோ அது போலவே புதுசா வைக்கிற சாப்பாட்டை எப்படி விரும்பி சாப்பிடுகிறதோ அது போல அதே விருப்பத்தோடு கத்திரி சோத்தையும் சாப்பிடும். அது குறைஞ்சபட்சம் அந்த விருப்பமாக குறைஞ்சிருக்கா, இது இப்போ புதுசா வச்ச சாப்பாடியா அப்படின்னு விருப்பமா சாப்பிட்டு பசிக்குது என்ன பண்றது அப்படின்னு அதை சாப்பிடுமான்னு அப்படி சாப்பிடாது. இதை எப்படி சாப்பிடுகிறதோ அப்படியே அதை சாப்பிடும். தான் கக்கிய சோத்தையும் சாப்பிடும். அதற்கு இது ஏற்கனவே சாப்பிட்டது தானே அப்படிங்கிற உணர்வு எதுக்கு இருக்காது, நாய்க்கு இருக்காது, நாய்க்கே இருக்காது. அந்த நாய் போன்றவன் நான் கிடையாது. யாரு? நம்மதான். ஒவ்வொரு பிறவியிலும் இந்த உலகத்தை நுகர்கிறோம், இந்த உலகத்தை நுகர்கிறோம், அப்புறம் இறந்து போறோம். ஏற்கனவே சாப்பிட்டாச்சு, ஏற்கனவே சாப்பிட்டாச்சு. திரும்பி வரும்போது நமக்கு என்ன இருக்கணும், என்னையா போன பிறவியில தான் சம்பாதிச்சு போன பிறவியில 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன், பலாயிரம் கோடி சம்பாதிச்சேன், போகும்போது ஒரு பைசா கூட வரல, ஒரு பைசா கூட வரல, இந்த பிறவியில எதுவுமே தொடர்றது இல்லையா அப்படின்னு சொல்லுவோமான்னு கேட்ட சொல்ல மாட்டேன். திருப்பியும் வந்து சம்பாதிப்போம், திருப்பியும் சம்பாதிப்போம், போகும்போது அது எது கூட வர. இப்ப மீண்டும் மீண்டும் உண்டதையே உண்டு கொண்டு இருப்போம், விருப்பம் குறையா. அதுதான் இந்த பிரச்சனை. குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும், இந்த விருப்பம் கொஞ்சமாவது குறையணுமா இல்லையா, அது கூட குறையாது. அதான் காண்ட சோறா எனக்கு. இப்ப இந்த பிறவியில மேல 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 இந்த உயிர்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது, மேல மேல விழுந்து கொண்டே இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னார், இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு உவமை சொல்றாரு. ஒரு பால் கடல், ஒரு பால் கடல், அதுக்குள்ள ஒரு மீன் இருக்கிறது. பால் கடல்ல ஒரு மீன் இருக்கிறது. இப்ப அதுக்கு உணவு எது, பால் தான் உணவு, பால் தான் உணவு. அப்ப இருந்த இடத்துல அதுக்கு உணவு தேடி அடையணும்னு அவசியமே இல்லை. அது உணவு எப்படி இருக்கிறதுங்க, அளவு பட்டா நிக்குது. எவ்வளவு இருக்கு, கடல். அப்ப இது எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம், எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். அப்படிப்பட்ட பார்க்கடலிலே இருக்கிற ஒரு மீன் உணவு தேடி அடைய வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லை. ஆனா இது என்ன செய்யுது, புழுவை தேடி பால் கடல்ல சுத்து. புழு பூச்சியை தேடி என்ன செய்யுது, பசியோட என்ன செய்யுதுங்க, புழுவை தேடி பிடிச்சு சாப்பிடு, தேடி பிடிச்சு சாப்பிடு. இப்போ இது எவ்வளவு ஒரு அறியாமையிலே இருக்கிறது, எவ்வளவு. பால் கடல்ல இருக்கிற போது அப்படியே நின்ன இடத்துல நின்று வாயை திறந்து எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் குடிச்சிட்டு பேசாம இருந்தா போதும், பேசாம இருந்தா வேலை முடிஞ்சிடும் இல்லைங்களா. நிறைந்து இருக்கிற பேரின்பம், நிறைந்து இருக்கிற பேரின்பம் எங்க இருக்கிறது, எங்க இருக்கிறோமோ அங்கேயே இருக்கு. இப்ப நாம எங்க நிக்கிறோம், பால் கடல்ல இருக்கிற மீன், பால் கடல்ல இருக்கிற இந்த இடத்திலே திருவருள் வியாபித்து இருக்கிறது. நாம் அற்பமான உலக இன்பத்தை தேடி 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 அது என்னதுங்க, பாலை நோக்க அது எப்படிப்பட்டது, அற்பமானது. ஆனா அதைத்தான் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், தேடி அடைந்து கொண்டு இருக்கோம். இதற்கு காரணம் நாம் பார்க்கடலிலே இருக்கிறோம், இந்த பாலே நமக்கு உணவு என்பதை அறியாததுனால நாம் என்ன செய்யறோம், நம்ம உணவு எதுன்னு கேட்டா அந்த மீன் என்ன சொல்றோம், புழு பூச்சி தாங்க உணவுன்னு சொல்றோம். என்ன இப்படி இருக்க, நீ இருக்கிற அந்த கடலே என்னது, பால் கடல் தாயா இல்லைங்களா. அப்ப நம்ம அருளை எங்க தேடணும், எங்கேயும் தேட வேண்டாம். நம்ம அருளை தேடி என்ன செய்யறோம், 1000 செலவு பண்ணா அருள் வருமா, லட்சம் செலவு பண்ணா அருள் வருமா அப்படின்லாம் எதிர்பார்த்து ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம். இப்ப நம்ம எதுல இருக்கிறோம், திருவருளிலே இருக்கிறோம், திருவருளிலே இருக்கிறோம், எங்கேயும் தேட வேண்டாம். அழகா ஒரு திரைப்பட படம், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றார் ஞான சங்கமே அவர் ஏதும் அறியார். எவ்வளவு அருமையான பாட்டு, ஒரு திரைப்பட பாடலா இருந்தா அது எப்படி இருக்குதுங்க, இருக்கிற இடத்துல பெருமான அருள் இருக்கு.
அதை அறியாம நாம என்ன செய்யறோம்? எதையோ தேடிக்கிறோம். அருளை தேடுறது இல்லை, பொருளை தேடுறோம். சரி, பொருள் தான் தேட வேண்டாம், அருளை தேடுனால் அருள் இங்க இருக்கிறதா இங்க இருக்கிறதா இங்க இருக்கிறதா என்று என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எங்கெங்கோ தேடிக்கொண்டு இருக்கிறோம். அவன் எங்க இருக்கிறான்? அவன் இல்லாத இடமே இல்லைங்கிற போது அங்க எங்கிருந்த இடம் வேணாம், இருக்கிற இடத்துல பெருமான் நமக்கு அருள் செய்ய காத்து கொண்டு இருக்கிறான். அது அறியாத நாம் என்ன செய்கிறோங்க? இப்படி மயங்கி கிடக்கிறோம். அதான் சொல்றாரு. அப்ப அருளை அறியாமல் இருப்பது உயிரினுடைய நிலைப்பாடு. நிலைப்பாடு என்பதை இந்த பாட்டுல காட்டுறார். அடுத்த குறட்பா பாருங்க. அதுக்கு இந்த அருளை அறியாம நாம இருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இன்னொரு ஓமை சொல்றேன். அருளை அறியாது இருப்பதற்கு இன்னொரு ஓமை 35வது குறட்பால சொல்றாரு பாருங்க. அணுகு துணையறியா ஆன்றோனின் ஐந்தின் உணர்வை உணரா உயிர். அணுகு துணையறியா ஆன்றோன். ஆன்றோன்னா யாரு? வழிபோக்கன், வழியில போறவன். அவனுக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அணுகு துணை தெரியாது. அணுகு துணை தெரியாது. அணுகு துணைன்னு எனக்கு ரொம்ப பக்கத்திலேயே ஒரு துணை இருக்கிறது. அந்த துணை தெரியாம ஒரு என்ன செய்யறானுங்க? எனக்கு தனியா போறேன்,